வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசறிவியல் துறை பேராசிரியர் KT கணேசலிங்கம், சட்டத்தரணி உமாகரன் ராசையா, சட்டத்தரணி சிவசுப்பிரமணியம் ஜோதிலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். பிறகு இல்லாத அளவுக்கு பெருவெளிச்சியோடு இந்த உலகம் சமஷ்டியை நோக்கிய ஒரு இருப்பை தேசியங்களின் முரண்பாடுகளுக்கு ஒரு தீர்வாக தந்திருக்கிறது. ஒற்றையாட்சி முறைக்குள் இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு ஒரு சமஷ்டி குறித்துடைய அம்சம் உலகம் முழுவதுமே தேசிய இனங்களினுடைய பிரச்சனைக்குரிய தீர்வுகளை தந்தது. குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இவை அனைத்துமே சோசலிஸ்டுகளினுடைய எண்ணங்களுக்குள்ளால் வடிவமைக்கப்பட்ட போது சமஷ்டி தவிர்க்க முடியாமல் ஈழத்தமிழருடைய நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வை நோக்கிய அம்சமாக மாற்றப்பட்டது. அதுதான் உண்மையில் சமஷ்டியினுடைய பிரவாகம் எங்களோடு சேர்ந்து முனைப்பு பெறுவதற்கான அடிப்படை காரணம். இன்றைய சூழலில் ஒரு புதிய அரசியல் யாப்பு வர இருக்கிறது. ஒரு சமஷ்டி குறித்துடைய அழகை இலங்கை தனக்குள்ளே பற்றிக் கொள்வதனூடாக ஒரு ஆரோக்கியமான இலங்கை தீவினுடைய கட்டுமானத்தை சாத்தியப்படுத்த முடியும். இந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு ஆரோக்கியமான கட்டுமானத்தை செய்ய வேண்டும், செய்வதற்குரிய களம் சமஷ்டியில் தங்கியிருக்கின்றது என்பதுதான்